சேப்பாக் ஸ்டேடியத்துல இப்ப சிஎஸ்கே வீரர்கள்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ற மாதிரி வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பார்க்கும்போது உண்மையிலே நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இவ்வளவு நாள் நாவலூர் சிஎஸ்கே ஸ்டேடியத்துல தான் பிராக்டிஸ் பண்ற மாதிரி தல தோனி, கலீல் அகமது இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ற மாதிரி காமிச்சாங்க. ஏன்னா ஐபிஎல் நியூ ரூல்ஸ் படி ஓபன் நெட் பிராக்டிஸ் வந்து கிரவுண்டுக்குள்ள பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து சேப்பாக் ஸ்டேடியத்துல யாரும் பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இப்ப சேப்பாக் ஸ்டேடியத்துல பிராக்டிஸ் பண்ற மாதிரி இப்போ வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சேப்பாக் ஸ்டேடியத்துக்குள்ளேயே நம்ம பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமா பிராக்டிஸ் பண்ற மாதிரி, அதாவது டே நைட்டா பண்ற மாதிரி வந்து காமிச்சாங்க. அதுல முக்கியமா கலீல் அகமதோட பவுலிங்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்காங்க. நாவலூர் கிரவுண்ட்லயே வந்து அவ்வளவு பிராக்டிஸ் பண்ண மாதிரி இருந்தது. இப்ப சேப்பாக் ஸ்டேடியத்திலேயே வந்து அதுக்கப்புறம் நம்ம சிஎஸ்கேக்கு திரும்ப வந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களும் வந்து சேப்பாக் ஸ்டேடியம் அந்த சின்ன கிரவுண்டுக்குள்ள பிராக்டிஸ் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்கேயோட பேட்டிங் கோச்சான மைக் ஹெசி வந்து ரொம்ப நாள் கோச்சிங்ல ஈடுபட்ட மாதிரி காமிக்கல. இப்ப சேப்பாக்க கிரவுண்டுக்குள்ளேயே மைக் ஹெசி தீவிரமா பேட்டிங்க்கு வந்து பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் போக நம்ம தல தோனி அசால்ட்டா சேப்பாக்குள்ள வந்து சிங்கம் மாதிரி இறங்கி வந்து தன்னோட பிராக்டிஸ் செஷனை வந்து கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னப்பா எப்பயும் போல வந்து இந்த பிராக்டிஸ் செஷன் வந்து டே நைட் நடந்துட்டு இருக்கல. நம்ம தோனி அவர்கள் வந்து அந்த பிராக்டிஸ் செஷன்ல நிறைய சிக்ஸ் அடிச்சா தான் அதே வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். இதே மாதிரி ருத்ராஜ் அவர்களும் வந்து இந்த பிராக்டிஸ் செஷன்ல பயங்கர தீவிரமா ஈடுபட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் பவுலிங் போட நம்ம ஆறுச்சாமி சிவம் டூபே வந்து அதை ஃபேஸ் பண்ணி பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஆறுச்சாமி இந்த டைம் வந்து பவுலிங்க்கு ஈடுபடுத்துவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஏன் அப்படின்னா அவர் பவுலிங்க்கும் பிராக்டிஸ் வந்து அதிகமாக கொடுத்துட்டு இருக்காங்க. இது இல்லாம மைக் ஹசி வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய பேட்டிங் சம்பந்தமான நிறைய அட்வைஸ் கொடுக்குற மாதிரியும் அந்த வீடியோஸ்ல வந்து இருந்தது. அதுக்கப்புறம் தல தோனி வந்து நிறைய பிராக்டிஸ் பண்ணி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இப்படித்தான் ஆடணும், இப்படித்தான் வந்து பேட்ஸ்மேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே வந்து இந்த ஓபன் நெட் பிராக்டிஸ் வந்து கிரவுண்டுக்குள்ள பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுல இருந்து அது தோனிக்கு வந்து ரொம்ப டிஸ்அட்வான்டேஜா இருக்கும். ஏன்னா தோனிக்கு வந்து எப்பயுமே கிரவுண்டுக்குள்ள அந்த ஓபன் நெட் பிராக்டிஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். அதுல பயங்கரமா சிக்ஸ் அடிக்குது. அதைத்தான் இங்கேயும் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து கத்து கொடுத்துருக்காரு தோனி. முக்கியமா வந்து ராகுல் திரிபேதி பக்கத்துல இருந்தே பாக்குறாரு. ஏன்னா ராகுல் திரிபேதி இது நாள் வரை பிராக்டிஸ் வரல, சிஎஸ்கே எடுத்தும் விளையாடுவாரோ என்னமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. ஆனா இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஏன்னா ராகுல் திரிபேதி வந்து தன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை இந்த பிராக்டிஸ் செஷன் மூலம் வந்து காமிச்சிட்டு இருக்காருன்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்ல நம்ம தல தோனி அடிச்சு விளையாடுறத பின்னாடி இருந்துட்டு யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க, மத்தல இருந்து கத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ராகுல் திரிபேதியும் வந்து இந்த பிராக்டிஸ் செஷன்ல கலந்துக்கிறத தோனியும் வந்து பக்கத்துல இருந்து பாக்குறாரு. இதை பார்க்க நம்மளுக்கு ஹாப்பியா தாங்க இருக்கு. கண்டிப்பா இது சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு பெரிய ட்ரீட்டா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா சாம்பியன்ஷிப் முடிஞ்சிருச்சு. உனக்கு கிட்டத்தட்ட வந்து 10 நாள் தான் வந்து ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கு. இப்படி இருக்கல சிஎஸ்கே அன்புடன் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணது உண்மையிலே ஹாப்பியா இருக்குங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.